என்னை நிம்மதியா வாழ விடுங்க, வாழ விடுங்க. அமுதா, நீ எதுக்கு இப்ப மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க? என்னைக்குமே ஆம்பளை தப்பு பண்ணாலும் அவங்க மீசையை முறுக்கிக்கிட்டு இருக்கலாம். ஆனா பொண்ணுங்க நாங்க மட்டும் தலை குனிஞ்சு நிக்கணுமா? நீ எந்திரி, முதல்ல எந்திரி. யாரு பெரிய மனுஷங்க பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, நீ என்ன முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு பாரு. போய் உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. இங்க பாரு சரோசா, பெரிய மனுஷங்க இருக்காங்கன்னு தான் நானும் வாயை பொத்திக்கிட்டு இருக்கேன். இல்லன்னு வையி அப்புறம் அம்புட்டு தான் சொல்லிட்டேன். நான் கூட அன்னைக்கு நினைச்சேன் என் புருஷனுக்கு இம்புட்டு கோபம் வரக்கூடாது, கோபம் வந்து இவனை கையை கலப்படி உடச்சு விட்டாரு அப்படின்னு வருத்தப்பட்டேன். ஆனா அவர் அடிச்சதுலயும் உடச்சதுலயும் தப்பு இல்லைன்னு நிரூபிச்சுட்டான்ல அந்த ஆளு. இங்க பாருங்க, நானும் ஒரு பொண்ணை பெத்தவதாங்க. நானும் இதெல்லாம் பார்க்க பார்க்க வயிறு எரியுது. நானும் ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன். ஒரு நாள் என் மாப்பிள்ள இப்படி சண்டை வம்புன்னு என் பொண்ணை வீட்டு பக்கம் அனுப்புனதில்லை. என் பொண்ணு ஒரு நாள் கண்ணை கசக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்ததும் கிடையாது. அப்படி பாத்துக்கிறாரு என் மாப்பிள்ள. எப்படி இன்னத்துக்கும் நாங்க பார்த்து வச்ச மாப்பிள்ள. ஆனா இவங்க பழகிதானே கல்யாணம் பண்ணாங்க. ஏமா இங்க பாரு, நீ எல்லாம் வெளியூரு, அந்த ஊர்ல இருந்துகிட்டுலாம் இங்க வந்து பேசக்கூடாது சரியா? உள்ளூர் பஞ்சாயத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு. என்னங்க மரியாதை? என்ன மரியாதை? நியாயம் யார் வேணாலும் பேசலாம். வாய் இருக்குன்றதுக்காக என்ன வேணாலும் பேசுவீங்க. நாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்போம்னு நினைக்கிறீங்களா? நானும் பொண்ணை பெத்தவ தான். அதுவும் இல்லாம அமுதாவும் யாரு? என்னோட பொண்ணு தான். கொஞ்சம் நொடிக்கு போயிட்டாங்கன்னா நீங்க ஏறி மிதிப்பீங்க. நாங்க என்ன எதுன்னு கேட்காம இருப்போம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவளுக்கு என்னென்ன பண்ணிருக்கேன்னு அவளுக்கு தெரியும். எவ்வளவு தின்றுப்பா, எவ்வளவு வாங்கி உடுத்திருப்பா பாத்துக்கங்க. இப்படியாப்பட்டவன் செஞ்சதையே சொல்லி காட்டான். இவெல்லாம் ஒரு மனுஷன், இவன் கூட போய் பிள்ளைய வாழுன்னு சொல்றீங்க. உங்களுக்கு ஒரு புள்ள இருந்து இந்த மாதிரி பேசுனா நீங்க வாழ விடுவீங்களா? என்னமோ எங்க வீட்டுல இருக்கும்போது அந்த பிள்ளைக்கு நாங்க எதுவுமே செய்யாத மாதிரியும், இவன் வீட்டுக்கு போனோன்னா இவன் எல்லாமே வாங்கி போட்டு பண்ற மாதிரியும் அவன் பேசிக்கிட்டு இருக்கான். எத்தனை ஒரு 18 வருஷம் அந்த பெத்தவங்களுக்கு எல்லாம் செஞ்சவங்களுக்கு இதுக்கப்புறம் என்ன புள்ள வந்தா செய்ய வைக்கவா தெரியாது? இவன் சொல்றானே, நான் இருந்தா என் பொண்டாட்டியை தங்கமா தாங்குவேன்னு. ஏன் இப்படி தாங்குறவன் தான் அன்னைக்கு வயிற்றுல எட்டி வச்சானே, கர்ப்பப்பை கீழே இறங்குற அளவுக்கு. சரி அதையே விடுங்க. நீங்க சொல்ற மாதிரி அவன் கூட போய் வாழணும்னு நீங்க எல்லாம் சொல்றீங்கல்ல. கர்ப்பப்பை இறங்கினப்ப இந்த புள்ள அவங்க வீட்டுல தானே இருந்துச்சு. அந்த புள்ள வழியில துடிச்சது தானே. அப்ப இவன் அந்த வீட்டுல தானே இருந்தான். அப்ப என்ன இவங்களா இருந்தாங்க? அவன் அப்ப ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போலாம்ல. சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. நீங்க எல்லாம் மீச வச்ச ஆம்பளைங்க தானே, சொல்லுங்கய்யா. அது புருஷன் பொண்டாட்டி பஞ்சாயத்து. நீ ஏமா இப்ப மூக்கு அடிச்சுக்கிட்டு வர? 4 பேர் அதுக்குள்ள தலையிட கூடாது. வாங்க புருஷன் பொண்டாட்டி பஞ்சாயத்து 4 பேர் முள்ளு மூக்க அடிச்சிட்டு வரக்கூடாதுன்னு சொல்றீங்களே, அதே புருஷன் பொண்டாட்டி பஞ்சாயத்தை எதுக்கு பஞ்சாயத்துல இழுக்கிறீங்க? இது சரியான பஜாரி போல இருக்கே. என்ன இந்த கிளி கிளிக்கிறா? உங்களுக்கெல்லாம் ஒரு நியாயம், எங்களுக்கெல்லாம் ஒரு நியாயமா? பஞ்சாயத்துல வந்து முடிவு பண்ணி பேசுறீங்க. அப்படின் போது இதையும் பேசுங்க. சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. பெத்தவங்களுக்கு தாங்க தெரியும். புள்ள குத்துயிரும் குளவுயிருமா வந்து ஆஸ்பத்திரியில படுத்து கிடந்தத எந்த பார்த்த பெத்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த வலிய வேதனை என்னன்னு. மீசை வச்சவங்களாம் ஆம்பளைன்னா கரப்பாம்பூச்சை கூட தான் மீசை இருக்கு. அதுக்குன்னு அது ஆம்பளை ஆயிட முடியுமா? எல்லாத்தையும் இன்ன வரைக்கும் அது இதுன்னு பேசுறீங்களே, இதுக்கு பேசுங்க. இந்த நியாயத்தை மட்டும் யாரும் பேச மாட்டீங்களே. ஒரு பொண்ணு இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு 1000 இருக்கு. ஆனா அந்த 1000 அவ செஞ்சுட்டானா அது பெரிய கொலகுத்தம். உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சானா அது ரொம்ப நல்லவ. உங்க வீட்டுல இருக்க ஒவ்வொரு பொண்ணுங்கள்டையும் போய் கேட்டு பாருங்க, உனக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும். இன்னைக்கு நாங்க மட்டுமே எங்களை மாத்திக்கிட்டு உங்களுக்காக வாழணும். ஆனா நீங்க இவங்களுக்காக வாழ்ந்துருவீங்களா? என் புருஷனும் தாங்க இருக்காரு. ஒரு நாள் கூட என் புள்ள ஒரு மாதிரி என் மரும ஒரு மாதிரின்னு ஒரு நாளும் பார்த்தது கிடையாது. எல்லாத்தையும் எங்க பிள்ளைங்களை நினைச்சு நாங்க வளர்க்குறோம். இன்னத்துக்கும் ஒவ்வொரு முடிவெடுக்கிறதுனால என்கிட்ட கேட்டுதான் முடிவெடுப்பாரு. அவர் ஆம்பளையா இல்ல இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இந்த கொடுமைக்காரனோட போய் வாழுன்னு சொல்றீங்களே, நீங்க ஆம்பளைங்களா? ஏமா இம்புட்டு தூரம் இந்த வீணா போனவனுக்கு வக்காலத்தை வாங்கிட்டு வரியே, உன் புருஷன் இந்த மாதிரி அடி உதன்னு மிதிச்சு இந்த மாதிரி உன் உடம்ப இந்த நிலைமைக்கு ஆக்கி ஒரு புள்ளன்னு கூட பார்க்காம இது உன் புள்ளையான்னு கேட்டு சந்தேகப்படுறவன் கூட நீ வாழ்வியா? முதல்ல வாழ்வியா? என் வீட்டுல இருந்தா சண்டை இருக்கு, என் புருஷன் தான் என்ன அடிப்பாரு, அதுக்கு அவரை விட்டுருவேனா நானு? எப்பாரு வாய் இருக்குன்றதுக்காக யார் வேணாலும் எதை வேணாலும் பேசலாம் தான். எல்லாத்துக்கும் அவங்கவுங்க அந்தந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். பார்த்தவன் இந்த புள்ள இதுக்கு தெரியும் அம்புட்டு வலிய வேதனை என்னன்னு. ஊர்ல இவ்வளவு பெரிய மனுஷங்க இருக்கீங்களே, சொல்லுங்க. இப்ப நான் பேசின பேச்சுக்கு பதில் சொல்லுங்கய்யா. இவ என் கூட இருந்தப்ப இவளுக்கு எம்பிட்டு வாங்கி போட்டிருப்பேன், எம்பிட்டு செஞ்சிருப்பேன். நன்றி கெட்ட குடும்பம். ஓ, அவன் நன்றி கெட்ட குடும்பமா? இல்ல நீ நன்றி கெட்டவனாடா? எத்தனை நாள் நானே பார்த்திருக்கேன். என் மாப்பிள்ள அம்புட்டு பணம் கொடுத்துருப்பான், அம்புட்டு எல்லாம் பண்ணியிருப்பாரு தெரியுங்களா? இவருக்கு துணி எடுத்தா கூட பாவம் அவ கஷ்டப்படுற பையனும் உனக்கும் சேர்த்து எடுத்து கொடுத்துருக்காரு. அந்த வீட்டுல தானடா தின்ன, அந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணதானே. அப்பெல்லாம் உனக்கு வரல, இப்போ உனக்கு நோவுதோ? ஆத்தாடியாத்தா, இந்த ராணிக்கு எப்படித்தான் அம்மா இப்படி வந்து பிறந்திருக்குன்னு தெரியலையே. என்ன கிளிக்கிறா? பெரிய மனுஷங்களே ஆடி போய் உக்காந்துருக்காங்களே. அவன் முகத்துல ஈ ஆடல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் எவ்வளவு செஞ்சிருக்கேன். ஆமா செஞ்சிருக்கான்றானே. 18 வருஷம் பெத்தவங்க செய்யறத விடவாயா நீ செஞ்சு புட்ட? பொண்டாட்டிக்கு பட்டு சேலையா பீரோல அடுக்கி வச்சியா, இல்ல நகை நட்டா வாங்கி போட்டியா, இல்ல ஊர் முழுக்க சுத்தி காட்டினியா?
4 செவத்துக்குள்ள பொண்டாட்டி உள்ள வச்சு பூட்டி விட்டு சோறு போடுறது ஒரு பெரிய விஷயம். அவளை நேரத்துக்கு திறந்து விட்டுறீங்கன்னா அவளே தான் கையால சம்பாரிச்சு அவளே உனக்கே பொங்கி போட்டிருப்பா. ஏன்னா 1 லட்சம் செலவு பண்ணிருப்பியா, 2 லட்சம் செலவு பண்ணிருப்பியா, எம்பட்டுன்னு கணக்கு சொல்லு. இப்ப பைசல் பண்றேன் நானு. வாழ்ந்து கிட்ட குடும்பன்றதுக்காக நீங்க இவங்களை நோக நோக அடிப்பீங்க, நாங்க வாங்கிக்கிட்டே இருப்போம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? என் மாப்பிளைக்கு என் மாப்பிள்ளை குடும்பத்துக்கும் நான் இருக்கேன். அம்மா இங்கே பாருங்க, கோவப்படாதீங்க. பொண்ணோட வாழ்க்கைக்காக தான் நாங்கெல்லாம் பேசணும். என்ன பொண்ணு வாழ்க்கைன்றீங்க? அந்த காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆம்பளை நம்பிக்கிட்டே இருந்த காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்க வேலைக்கு போறாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஏன் இங்க எத்தனையோ சிங்கிள் பேரண்ட் எல்லாம் இந்த உலகத்துல இருக்கதான் செய்யறாங்க. அவங்க எல்லாம் பிள்ளைய வளர்க்கணும், நம்மள ஏவலப்படுத்தினவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு நிக்கிறாங்க. எத்தனை பெண்கள் அவங்களோட பசங்களை படிக்க வச்சு இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க தெரியுமா? இவன் என்னத்தை செஞ்சு போட்டான்? புள்ளப்ப பால்வாடிக்கு போய் சேர்ந்திருக்கான். ஏன் அவன் வயசுக்கு அவனை பெரிய ஸ்கூல்ல சேர்த்திருக்கலாம் தானே பணம் கட்டி? ஏன் சேர்க்கல? இவனுக்கு குடிக்கிறதுக்கும் சீட் ஆடுறதுக்குமே சரியா போயிடும். செஞ்சு போட்டான்னு எல்லாரும் வரீங்க. ஏன் பெத்தவங்க நீங்களாம் உங்க பிள்ளைங்களுக்கு எதுவுமே செய்யாமத்தான் கட்டண வேலை செஞ்சானா? இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? இப்பன்னு இல்லைங்க, எப்பயும் சொல்றான். இவன் கூட எங்க பிள்ளைய அனுப்ப முடியாது. அவ வாழ்ந்து அனுபவிச்ச எல்லா வலியும் வேதனையும் போதும், சரிங்களா? அவளை வெட்டி விட்டுருங்க. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நாங்க அமைச்சு தருவோம். இவன் என்ன வாழ்க்கை கொடுக்குறேன்றான்? நாங்க வாழ்க்கை கொடுக்க மாட்டோமா? ஏன் எங்களுக்கு அந்த நல்ல வாழ்க்கையை கொடுக்கவே தெரியாதா? பெத்து வளர்த்த எங்களுக்கு தெரியாதா என்ன? இப்ப கூட இந்த குடும்பத்தை பழி வாங்கணும், 4 பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தணும்னு என் மாப்பிள்ளையோட வேலையை பிடுங்கி கல்யாண நேரத்தில் அவங்க கஷ்டப்படணும்னு என்னென்ன வேலை பார்த்திருக்கான் பின்னாடி. உங்களுக்கு தெரியுமா உங்க மாப்பிள்ளை எப்படின்னு? அவன் வேலைக்கு போகாம இருந்ததுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? வேலைக்காரனா அந்த அவர் பிடிச்சுக்கணும், இன்னும் என்னைய பிடிச்ச வேலை கொடுத்தாரு. ஒரு சில மோரக்கட்டைகளை பார்த்தாலே நான் சொல்லிவிடுவேன் இது யாரு எப்படியாப்பட்ட ஆளுன்னு. என் மாப்பிள்ளைக்கு என்ன, நீ இந்த வேலை இல்லைன்னா வேற வேலை நான் பார்த்து கொடுப்பேன்டா. சொந்தமா கடை வச்சு கூட நான் கொடுப்பேன். என் மாப்பிள்ளை விட அனாமத்தான் நான் விட்டுற மாட்டேன். வேலையை கொடுக்குற நீ அதுக்கெல்லாம் மேல கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கான், கூலி கொடுப்பான் உனக்கு. இப்ப கூட இந்த பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். இந்த மாதிரி பஞ்சாயத்து நான் அலைஞ்சா பாக்குறவங்க இந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுவாங்களே சொல்லுங்க பாப்போம். ஒரு குடியை கெடுக்கணும்னு இவன் பண்றான், இவனுக்கு கூட்டு சேர்க்க நீங்க எல்லாம் நிக்கிறீங்க. சரிங்கம்மா, சரி கோவப்படாதீங்க. இங்க பாருங்க, இவன் வாயை திறந்து சொல்லிவிட்டான் இந்த மாதிரி நான் செஞ்சேன் வச்சேன்னு. அதுக்கு பதிலாக நாங்கள் 1 லட்சத்தை கொடுத்துறோம். ஆனா எங்க பிள்ளைக்கு கர்ப்பப்பை இறங்கி போச்சு, உடம்பு நல்லா தானே அவனோட வந்தா. இப்ப நோயாளியே எங்க வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கா. அதை கொடுக்க சொல்லுங்க, நாங்க கொடுக்குறோம். அப்படி சொல்லுமா, அதை கொடுங்கய்யா, கொடுங்க. என்னம்மா இப்படி பேசுறீங்க? கொஞ்சமாவது விட்டு கொடுத்து போங்கம்மா. நான் வரைக்கும் போய் வாழ்னு சொன்னீங்கல்ல, இதை கொடுங்கய்யா, நாங்க போறோம். எந்த ஒரு பஞ்சாயத்துலயும் நம்ம ஊர் தலைவர் பேசுறதுதான் யாரா இருந்தாலும் கேட்டிருக்காங்க. தடவை இந்த அம்மா பேசின பேச்சுக்கு நம்ம ஊர் தலைவர்களே வாயடைச்சு போயிட்டாங்களே. இப்ப என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு தெரியலையே. இங்க பாரு அறுமுகம், நீ பண்ணுனது தப்புயா. ஒரு பொண்ணுன்றவ பூ மாதிரி, அவளை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாத்து வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த பூவும் வாடாம இருக்கும். நம்ம அதை எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படுத்தலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நீ பண்ணினது தான் இப்போ இங்கே விடிஞ்சிருக்கு, சரியா? கண் கட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ உன் கூட இருக்கும்போது உன் பொண்டாட்டியை வாழ வைக்காம விட்டுவிட்ட. இப்போ நான் வாழ வைக்கணும்னு நீ கேட்டா அந்த பொண்ணு வாழ முடியாதுன்னு சொல்லுது. இதுல இருந்தே நீ விலகிக்கிறது தான் உனக்கு நல்லது, இல்லைன்னா நீ தான் கஷ்டப்படணும். ஆனா போங்கடா, நீங்களும் உங்க பஞ்சாயத்தும் எல்லாம் எனக்கு பேசி முடிச்சு வைப்பீங்கன்னு பார்த்தா இப்பதான் எனக்கு சப்போர்ட் பண்றீங்களா? போங்கடா. என்ன ஆறுமுகம், பெரிய மனுஷங்க போக பார்க்காம இப்படி பேசிட்டு போற? நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி உனக்காக இங்க பஞ்சாயத்து பேசுனா எங்களே வாடா படம்னு பேசிட்டு போறியா? இனிமே ஏதாவது ஒண்ணுன்னா இந்த பக்கம் வா, உனக்கு இருக்குது. அத்தாடி, ஒரு காலத்தால நம்ம பக்கம் திரும்பறதுக்குள்ள நம்ம ஓடிடுவோம். பாத்தீங்களா எப்படி உங்களையே மதிக்காம பேசிட்டு போறானு? இப்படியாப்பட்ட ஆளு கூட போயிட்டு வாழுன்றீங்க பிள்ளைய. இல்லம்மா, நாங்க கூட பொண்ணோட வாழ்க்கை காலத்துக்கும் பெத்தவங்க வீட்டுல இருந்து வாழறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு நல்லா பாத்துக்கிற பெத்தவங்க நாளைக்கு அவங்களே சூடா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அந்த புள்ள எங்க போவா? அதை நினைச்சுதான் நாங்க சொன்னோம். அதுவும் இல்லாம பையனை வேற வச்சிருக்கா. பையனுக்கு தகப்பேன்னு ஒண்ணு வேணும். அதுவும் நாளைக்கே பள்ளிக்கூடத்துல போய் சேர்க்கறதா இருந்தாலும் அப்ப யாருன்னு இன்சியல் போடணும்ல. ஏங்க, அப்பங்க இருக்கிறதுனால இன்சியல் போடணும், இல்லனா என்ன போடணும்? அப்பயும் அதைத்தானே போடுறோம். இல்லனா என்ன, எங்க புள்ள அமுதா பேரே போட்டுட்டு போறா. சரிங்கம்மா, உங்க கோபம் புரியுது, உங்க வருத்தம் என்னன்னு எனக்கு புரியுது. இதுக்கப்புறம் நாங்க உங்களை எதுவும் சொல்லலை, சரிங்களா? நீங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க, நல்லபடியா பாத்துக்கோங்க. இனிமேலாவது பஞ்சாயத்து பேசுறீங்கன்னா கொஞ்சம் எல்லா பக்கத்துலயும் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்து பேசுங்கய்யா. இல்ல அழகு, அவன் கேட்டவனையும் நாங்களும் நினைச்சு முதல்ல வேணாம், இந்த பஞ்சாயத்து வேண்டான்னு தான் சொன்னேன். இவருக்கே தெரியும்.
அதுக்கப்புறம் அவனாக தான் வந்துட்டு நான் என் பொண்டாட்டியை வாழ வைக்கணும், உடம்பு சரியில்லாமல் இருக்கிறா, இதோட வேலைக்கு போகிறா, கஷ்டப்படுறா அப்படி இப்படின்னு சொல்லவும் தான் சரி அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை மறுபடியும் அவன் அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறான்றதுல தான் வந்தோம். இப்படிலாம் இருக்கும்னு நினச்சி பார்க்கல. நீங்கள் வாழ வைக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனால் அவனோட குணத்தையும் புரிஞ்சுக்கணும் ஐயா. கூட இருந்து பார்த்தவன் அந்த புள்ள, அவளுக்கு தானே தெரியும் அந்த வலியும் வேதனையும் என்னன்னு. மனதளவுக்கு நொந்து நொந்து வெந்து போய் இருக்கிறா. அவளை மேற்கொண்டு கஷ்டப்படுத்தாதீங்கய்யா. ஒருத்தி தன் கணவனுக்காக குடும்பத்தையே எதிர்த்துக்கிட்டு போன ஒருத்தி இன்னைக்கு அந்த மனுஷனை வேண்டான்னு சொல்லி வெட்டி விடுங்க, அப்படி அவன் கூட போய் வாங்க நான் செத்து போயிருவேன்னு சொல்கிறான். இதுக்கப்புறமா எப்படியா போய் ஒரு பொண்ணை வாழ வைக்க முடியும் சொல்லுங்க நீங்களே. புரியுதுங்கம்மா, புரியுது. நான் வெளியூர்காரவங்க, நான் பேசியிருக்க கூடாது தான், என்னை மன்னிச்சிடுங்க. அதுவும் 4 பேர் முன்னாடி உங்களெல்லாம் ரொம்ப இதாக பேசிட்டேன், அதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க. நான் வேணுன்றதுக்காகலாம் பேசலை. என் மாப்பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்ட மனுஷன், இந்த குடும்பத்துக்காக இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கிறாரு. அவரை அசிங்கப்படுத்தணும், அந்த குடும்பத்தை கஷ்டப்படுத்தணும்னு அவன் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால தான் மனசு கேட்காம நான் பேசிவிட்டேன். அதுவும் நான் பொண்ணை கொடுத்துருக்கையா, பொண்ணை கொடுத்துருக்கேன். என் பொண்ணு கண்ணை கசக்குன்னா அது எனக்கு வருத்தம் இல்லைங்களா? என் மாப்பிள்ளைக்கு வேலை இல்லை இப்போ, ஆனாலும் என் பிள்ளைய தங்கமாக தங்குறாரு. நீ போமா, நான் இதை பார்த்துக்கிறேன்னு அப்படி ஒவ்வொன்றையும் விட்டு கொடுத்து போறாரு. இந்த மனுஷனுக்கு இந்த ஊருக்காரவங்க யாரும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வர வேணாம். நாங்கள் இருக்கோம் எங்கள் மாப்பிள்ளையை பார்க்கறதுக்கு வைக்கிறதுக்கு. ஆனால் அவர் அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி எப்படிங்க விட்டு கொடுத்துட்டு இருக்க முடியும்? அவன் பேசுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு. என் சம்மந்தி பாவம், அவங்க என்ன பண்ணுவாங்க? 3 பிள்ளைங்களை பெற்று எம்பிட்டு கஷ்ட வேதனையில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ஒரு மனுஷன் இந்த குடும்பத்துக்காக உழைச்சி போடுறான்னு அவனுக்கு ஒரு நல்லது நம்ம செஞ்சு வைக்க முடியலையேன்னா அவங்களுக்கு அந்த வருத்தம். 2வது பெத்த புள்ள வாழ்க்கையே முடிஞ்சு போய் இப்போ உட்காந்துருக்காளன்னு இதை நினச்சி வருத்தப்படுறதா? போனவன் நல்லபடியாக திரும்பி வந்திருந்தா பரவாயில்ல, நோயாளியே திரும்பி வந்திருக்கா. ஒரு பொண்ணுக்கு கர்ப்பப்பைன்றது உடம்புல எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் தெரியுங்களாயா? அதுவே இல்லாமல் உட்காந்துருக்கா. இனி காலத்துக்கு அவள் உடல்நிலை என்ன ஆகும் அதை நினச்சி அவங்க வருத்தப்படுவாங்களா? இல்லை 3வது ஒரு பிள்ளைய பெற்று வச்சிருக்கோமே, அவளுக்கு ஊர் உலகத்தில் இல்லை, தேடாத மாப்பிள்ளையை தேடி போகாத கோயில் குளம் இல்லை, கஷ்டப்படாத வேண்டுதல் இல்லை, எல்லாத்தையும் பண்ணிய ஒரு மாப்பிள்ளை அமையாமல் இப்போதான் தவறு அமைஞ்ச மாதிரி ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் அவளுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணுற நேரத்தில் வேலை இல்லாமல் போய் எதை தான் அவங்க பார்ப்பாங்க? கட்டின புருஷன் இருந்தால் கூட ஒரு பொண்ணு ஏதோ ஒன்று தைரியமாக எல்லாம் பண்ணிடலாம். அவங்களுக்குன்னு யாரும் இல்லை, சொந்த பந்தம் நாங்கள் தான் இருக்கோம் எல்லாருமே. அப்படி இருக்கும்போது அவங்களை மேற்கொண்டு ஏன் நோகடிக்கிறீங்க? தயவு செஞ்சு பஞ்சாயத்து பண்ணுறீங்கன்னு சொல்லி அடுத்த மனசு நோகடிக்காதீங்கய்யா. உங்களுக்கெல்லாம் ஒரு நாள் பேச்சு இது, ஆனால் அவங்களுக்கு வாழ்நாள்லேயே 1008 கஷ்டம்யா. சரிங்கம்மா, உங்கள் வருத்தம் என்னன்னு எங்களுக்கு புரியுது. உங்கள் வருத்தம் புரியாமல் பேசுனது எங்களோட தப்பு தான். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. நீங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு கிளம்புங்க. இனி அந்த பயலால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படி எதுவும் பிரச்சனை வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஊர்க்காரவங்களே அதுக்கேற்ற தண்டனையை நாங்களே கொடுக்குறோம். சரிங்கய்யா, நாங்கள் வரோம். என்ன தலைவரே, அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பனுங்காரையா இப்போச்சு உங்க கதை. ஊர்ல உள்ள எல்லாத்தையும் நீங்க பேசுவீங்க வைப்பீங்க. இன்னைக்கு அந்த அம்மா பேசின பேச்சுல இப்படி வாயடைச்சில போய் நிக்கிறீங்க. யோ, என்னையா நீயே இப்படி பேசிக்கிட்டு இருக்க? கம்மன் இரு தங்கவேலு. இல்ல தலைவரே, அந்த அம்மா சொல்றதுல நியாயம் இருக்கத்தானே செய்யுது. நம்மலாம் ஆம்பளைங்க, அதனால நம்ம எல்லாம் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். பொண்ணோட நிலைமையில இருந்து பார்த்தா தானே அவங்க வலி வேதனை என்னன்னு புரியுது. அதுவும் இல்லாமல் டீ கடையில் வச்சு அந்த பையன் வந்துட்டு என் பொண்டாட்டியோட நான் வாழணும், அவளை வாழ வைக்கணும், அப்படி பார்த்துக்கணும் இப்படி பார்த்துக்கணும்னு சொன்னோன்னே நான் கூட நினச்சேன் பையன் நல்ல பையன்தான் போல இருக்குது அப்படின்னு. ஆனால் இத்தனை பேர் இருக்கிறதுக்கு முன்னாடி வாயா போயா வாடா போடான்ட்டு பேசிட்டு போகிறான். என்ன இப்படியெல்லாம் இருக்கான்? இந்த கன்றாவிக்காக தான் அவனோட பஞ்சாயத்தை பேச வேணான்னு சொன்னேன். நீங்கள் சொல்லவும் தான் இங்கே வந்தோம். இல்லைன்னா எதுக்கு இந்த இடத்துல நின்று இப்படி அசிங்கப்படணுமா? அதுலயே அந்த அம்மா ஒரு டயலாக் சொல்லிச்சு பாருங்க, மீச வச்சவங்கலாம் ஆம்பளையா, அப்ப கரப்பாம்பூச்சி கூட தான் மீச இருக்குன்னு. எப்படியோ எனக்கு மீச இல்ல, அது வரைக்கும் ஒரே சந்தோஷம் தான் போங்க. யோ, நக்கல் பண்ணது எப்போ அங்கிட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி. ஏன்னா நம்ம பஞ்சாயத்தில் ஆறுமுகத்தை மென்ஷன் பண்ணி தான் நம்ம இதெல்லாமே பேசணும். யார் மனதையும் புண்படும் நோக்கிலெல்லாம் எந்த விஷயத்தையும் நாங்கள் பேசலை. இது ஒரு கதை மற்றும் கதாபாத்திரம் தான். மற்றபடி எந்த ஒரு உள்நோக்கத்திலையும் யாரையும் புண்படும் நோக்கிலையும் பேசலை. யார் மனதையாவது நாங்கள் புண்படுத்தியிருந்தால் மன்னிச்சிருங்க.